வழக்கறிஞர் சட்ட மசோதாவை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். பார்த்திபன், போராட்டத்திற்கான காரணம் குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க. சண்முகவேல், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பட்டாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நம்முடன் இளங்கோவன் அவர்கள் இருக்கிறார். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இதுவரைக்கும் தமிழக அரசில் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை என்று கோரிக்கைகள் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தற்போது நடைப்பயணமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய முக்கிய கோரிக்கைகள் என்று அவர்களிடம் கேட்டு பெறலாம். சார், இப்போ 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு இந்த பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. இதுவரை தமிழக அரசு எதற்காக அந்த நடைமுறைகள் அமல்படுத்தவில்லை சார்? தமிழக அரசு இதுவரை எதற்காக இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பது உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக எப்படி ஒரு டாக்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார்களோ அதுபோன்றுதான் வழக்கறிஞர்களும். வழக்கறிஞர்களுக்கு இந்த 2021 பாதுகாப்பு சட்ட மசோதாவை தமிழகத்தில் இம்முறை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்ற முதல் கட்ட ஒரு நல்ல ஒரு பயணமாக தான் இதை ஏற்படுத்துகிறோம். முதல் கட்டமாக கேவி குப்ப சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மற்றும் புரட்சி பாரத தலைவர் அவர்களுக்கு முதல் மனுவை அளித்து அதன் பின்பு ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சரிடம் இதை பற்றி பேசியுள்ளோம். இரண்டாவது, சட்டத்துறை அமைச்சரும் இந்த மனுவை அளிக்க இசைந்துள்ளார்கள். அடுத்து தமிழக முதல்வரிடமும் இம்மனுவை அளிக்க உள்ளோம். இதை ஊடக வாயிலாக பார்க்கும் அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்று கூடி குரல் கொடுத்து இந்த சட்ட மசோதாவை தமிழகத்தில் வருகின்ற சட்டசபையில் தாக்கல் செய்து நிறைவேற்ற அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களையும் ஒத்துழைப்பு தருமாறு இந்த ஊர்வலத்தின் வாயிலாக உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ குறிப்பாக இந்த மசோதா 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ தமிழக அரசு இதை அமல்படுத்தினா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள், உங்களுடைய அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் எந்த மாதிரி சார் இருக்கும்? என்ன கேட்குறீங்க? இப்போ தமிழக அரசு இதை இந்த நடைமுறையை இன்னும் அமல்படுத்த காலதாமதம் ஏற்பட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட விழிப்புணர்வு எப்படி இருக்கும் சார்? முறையாக முதல் கட்டமாக கேவி சட்டமன்ற உறுப்பினரிடம் முதல் கட்ட மனுவை அளிக்க உள்ளோம். அடுத்த கட்டமாக தமிழகத்தில் உள்ள சட்டத்துறை அமைச்சர், எங்களுக்குன்னே இருக்கிறார் ஒரு அமைச்சர், அந்த அமைச்சரிடம் இந்த மனுவை அளிப்போம். அதையும் கடந்து தமிழக முதல்வரிடமும் விளையாட்டுத்துறை அமைச்சரிடமும், சரிங்களா, இது எல்லாரிடமும் கொடுக்க உள்ளோம். இதை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டம் அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்று கூடி கலந்தாய்வு செய்து அதற்கு அடுத்தபடியான ஒரு முயற்சிகளை ஈடுபடுவோம். இதை கண்டிப்பாக காவல்துறை கவனத்திற்கும் எடுத்து செல்வோம். கண்டிப்பாக அரசு துறைக்கும் கவனத்திற்கு எடுத்து செல்வோம். நிச்சயமாக சண்முகவேல், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு 300க்கும் மேற்பட்ட இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சட்டத்துறை அமைச்சர் இதை அமுல்படுத்தி இது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே உங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.